அதை பெருசுப்படுத்த வேண்டாம். வருஷா வருஷம் அவரு கையால தான் இந்த மரியாதையை செலுத்துவாரு. அப்படி பார்த்தா அம்மனுக்கு கிரீடத்தையும் அவரே தானே செஞ்சிருக்கணும். அது அப்படியா நடந்துச்சு? நான் ஆசைப்பட்டு அதை செய்யல பத்மா. அக்கா, அதான் மாமா இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாருல. இந்த நகையையும் நீங்களும் எடுத்துட்டு போங்கக்கா. இல்ல பார்வதி, இது அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். இதுக்கு தகுதியான ஆளு அவரு மட்டும்தான். அவரை எடுத்துட்டு போறதுதான் சரியா இருக்கும். சிவா, போய் உங்க அண்ணன் கிட்ட நீ பேசுப்பா. சரிங்க அண்ணி, பேசி பார்க்கறேன். அண்ணா, கோவில் கார்த்திகை தீப பூஜைக்காக எல்லாரும் கிளம்பியிருக்கோம். நீங்க போயிட்டு வாங்க. அண்ணா, எப்பவும் இந்த பூஜையப்ப அம்மனுக்கு நீங்க தான் நகை எடுத்துட்டு போவீங்க. சிவா, அப்ப எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. இப்ப ஊர்லயும் அது இல்ல, வீட்லயும் அது இல்ல. அண்ணே, ஏன்னா இப்படி சொல்றீங்க? எங்க எல்லாருக்குமே உங்க மேல எப்போதுமே மரியாதை இருக்குங்க. கோவிலுக்கு வாங்கண்ணே. சிவா, திரும்பவும் சொல்ல வைக்காத. நீங்க போங்க. அண்ணா வாங்கண்ணே. அண்ணா அண்ணா என்ன சிவா? அம்மா, அண்ணனை கோவிலுக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேங்கிறாரு. அண்ணன் கோவிலுக்கு நடசாத்திர பூஜைக்கு வரணும். ஆனா நான் போய் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாருமா. ஆனா நீங்க சொன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பேசி பாருங்கம்மா. சரிப்பா. நல்ல வாழ்க்கைய கூட என்னால உனக்கு அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஒரு நல்ல அப்பாவா உனக்கு இருக்க முடியாம போயிடுச்சுன்னு எனக்கு கஷ்டமா தான் இருக்குமா. அப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெஸ்ட் அப்பா. நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். நீங்க கோயிலுக்கு வாங்கப்பா. உங்க கையால அம்மனுக்கு நகையை சாத்துங்க. அத நான் பார்க்கணும். நான் வரேன். என்னாச்சு தனா? அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. சொல்லுப்பா. மத்த யாருக்காகவும் நான் வரல. என் பொண்ணு தனா கேட்டுக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வரேன். அண்ணி அண்ணி, அதான் அண்ணன் வரேன்னு சொல்லிட்டாருல, நாம போய் மத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. நகைய பாலிசி ஏதாவது பண்ணீங்களா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, அதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. போன வருஷம் பூஜை முடிஞ்சதும் அப்படியே அதை எங்க வீட்டு பூஜை அறையில வச்சுட்டோம். இன்னைக்குதான் அதை எடுத்துட்டு வரோம். இல்லம்மா, பாக்குறதுக்கு பளபளன்னு பாலிஸ் போட்ட மாதிரி இருக்க. கவரிங் நகை தான் அப்படியெல்லாம் இருக்கும். ஏங்க, தங்க நகை அப்படித்தானே இருக்கும்? அதுக்கு இல்லம்மா, பொதுவா தங்க நகையெல்லாம் ரொம்ப ஜொலிக்காது. அதுவும் போன வருஷம் பார்த்தப்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஏதோ கவரிங் மாதிரி தோணுது. ஏங்க,
என்னங்க பேசுறீங்க நீங்க? அப்ப நாங்க வீட்ல இருந்து கவரிங் நகையை கொண்டு வந்தோம்னு சொல்றீங்களா? அதானே. ஓ என்னையா இப்படி மரியாதை எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ரகுராமையா வீட்டுல இருந்து வர நகை மேலேயே உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா? அவர் சொல்றது சரிதானே ஐயா. இந்த நகையெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு. என்னங்கய்யா இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னப்பா இது? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ரகுராம் கோவில் நகையெல்லாம் மாத்தி கவரிங் நகை எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. ஐயா இது பாக்குறதுக்கு தங்க மாதிரி இல்லையா? ஐயா ஐயா, போன வருஷம் கோயில இருந்து எடுத்துட்டு போன நகைதான் எங்க வீட்டு லாக்கர்ல தான் இருக்கும். நேத்து தான் சாமி முன்னாடி எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டு தான் எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இது கவரிங்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. கோவில் நகை உங்க வீட்டுல பத்திரமா இருக்குன்னு தான் கொடுக்குறோம். ஆனா அங்கிருந்து ஏதோ மாத்தின மாதிரி இருக்கு. ஏய் என்ன அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாக்கு இருக்காது உனக்கு? யார் குடும்பத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? சிவா, சிவராம், எதுக்கு இப்படி குதிக்கிற? இந்த நகை கோவிலுடைய சொத்து. ஊர்க்காரங்களுக்கு சந்தேகம் வரும்போது கேள்வி கேட்கதானே செய்வாங்க. அம்மா சொல்றது சரிதான்.